வணக்கம், வெல்கம் டு சிவில்னஸ்ட் ஐஏஎஸ். நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்காக ஜிஎஸ் பிலிம்ஸ் ஜிஎஸ் மெயின்ஸில் நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து எப்படி ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜூலை 16th த ஹிந்து, வெட்னஸ்டே த சென்னை எடிசன். ஸோ என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேஜில் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கட் இந்தியாஸ் ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ முதல்ல இதில் இருக்கக்கூடிய இந்த டெர்மினாலஜிஸ்லாம் தெரியணும். டெபிசிட்னா என்ன, ட்ரேட் டெபிசிட்னா வந்து என்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. ஸோ மற்றபடி அந்த பேசிக் டெர்மினாலஜி மட்டும் தெரிஞ்சால் போதும். இயர் எண்டில் இதை பற்றி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ன்றது எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்தா போதும். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் லெஃப்டில் பிரேசில், சைனா, இந்தியா மேபி ஹிட் ஹார்ட் பை கர்ப்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றின நியூஸும் கொடுத்துருக்காங்க. நேட்டோவை பற்றி நேட்டோ வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த நேட்டோ அப்படின்னா என்ன, அது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷனல் பேசிக்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். வேறு எதுவும் தேவைப்படாது. ஸோ அதுக்கப்புறம் ஹாப்பி ஹோம் கம்மிங் ஃபார் சுக்லா, 3 other astronauts after மிஷன் டு த ஐஎஸ்எஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா இந்த மாதிரி விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இதை பற்றின கவர் ஸ்டோரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸ்டேட்ஸில் எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி அப்பப்போ ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த ஃபோட்டோ பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொஞ்சம் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த டைனோசார் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதுவே. ஓகே. ம். அடுத்து நியூஸில் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் ஆன் டெரரிசம், ஜெய்சங்கர். ஸோ இந்த நியூஸ் வந்து படிச்சுங்க. இண்டோ சைனா டைஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்ற இந்த GS2 இருக்கு இல்லையா, மெயின்ஸில் அதுக்கு வந்து வரலாம். அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸில் வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனை பற்றின பேசிக்ஸ், தட் இஸ் ஆர்கனைசேஷனல் பேசிக்ஸ் பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மற்றதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் பாருங்களேன், கன்ஃபைன்டு ஃபீல்டு ட்ரைட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மெய்ஸ் டு பிகின் அட் பஞ்சாப் யூனிவர்சிட்டி திஸ் காரிஃப் சீசன். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே பேசிக்ஸ். கேரிஃப்னா என்ன, அப்புறம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுனா என்ன, ஹைப்ரிட்னா என்ன. ஓகே, இதெல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் ஹைப்ரிடை பற்றின, சாரி, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிரியேச்சரை பற்றின நியூஸ் வந்து என்ன, ஐ மீன் ரூல்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்து இந்தியா ரிசீவ் செகண்ட் GEF-404 என்ஜின் ஃபார் லைட் கம்பேட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். மெயினாக அந்த மாதிரி டெக்னாலஜியில் ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டோ அல்லது வந்து ஹெலிகாப்டரோ அல்லது ட்ரோனோ இருக்குது அப்படின்னா அதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ரைட். அடுத்தது ஒரு கலாச்சார சம்மந்தப்பட்ட நியூஸு, கன்வர் யாத்ரா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கன்வர் யாத்ரா அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றின பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஓரியன்டாக வர்றது. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் நியூஸ் பேஜில் யூபிஎஸ் ரிலேட்டடான நியூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. லெஃப்டில் வந்து ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த நியூ ஃபெல்லோஷிப் டு போல்ஸ்டர் ரிசர்ச் இன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு நியூஸ். ஓகே, GS பேப்பர் 3ல் வந்து வரக்கூடியது மெயின்ஸில். ஃபிலிம்ஸில் வந்து ரொம்ப ரேர் தான், வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்த பேஜ் நம்பர் 6 97% ஆஃப் அன்டச்சபிலிட்டி கேசஸ் பெண்டிங் இன் கோர்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, லெஃப்டில் அப்டேட் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அபவ் 5 இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மற்ற எதுவும் தேவையில்லை. அடுத்து நாட் டிமானிஷிங் முகல் ரூலர்ஸ் இன் NCERT புக்ஸ் இருக்குது, இதையும் தெரிஞ்சுக்கலாம். சுக்லா அண்டர்கோயிங் போஸ்ட் மிஷன் மெடிக்கல் எவல்யூஷன் சேஸ் இஸ்ரோ, இது ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கலாம், கவர் ஸ்டோரியில் வர்றது. அதுக்கப்புறம் சயின்ஸு, சர்ச்சிங் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் மீன்ஸ் ஆஸ்கிங் த ரைட் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட். வேற்று கிரகவாசிகளை பற்றின ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே டெய்லி படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்து எடிட்டோரியல்.
எடிட்டோரியலில் இது தேவைப்படாது. இஷ்யூ வித் கிரிமினலைசிங் ஆல் அடாசன்ட் ரிலேஷன்ஸ். இப்போ தான் நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே யூபிஎஸ்சி படிக்கிறதுக்காக இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. அதில் வந்து போக்சோ ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த போக்சோ ஆக்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து மெயின்ஸ் ரிலேட்டடாக தான் கொஞ்சம் இருக்குது இதில். ஓகே. ஸோ இனிஷியலாக தேவைப்படாது. இதை பற்றின ஆர்டிக்கல் மறுபடியும்லாம் வரும், அப்போ பார்த்துக்கலாம். அடுத்தது, இந்த யூஎஸ் எஸ்டாப்ளிஷ்டு அண்ட் எக்ஸ்டிங்கிஷ் த மல்டிலேட்டரலிசம் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் வந்து ஜிஎஸ் பேப்பர் டூவில் வந்து வரக்கூடியது. தட் இஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் வந்து வரும். சரியா? ஸோ அதனால் மெயின்ஸ் சிலபஸ் ஆரம்பிக்கும் போது இதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கடுத்து ஒப்பீனியன் இருக்குது. கண்டெஸ்டிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர்னன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபாரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி சோர்சஸ். இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் என்ன அப்படின்றத ஜாகிரஃபியில் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் பார்ட்டில் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக படிக்கணும். நல்ல கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான் அது. ஓகே. அப்புறம் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து டீகார்பனைஸ் ஹவு குளோபல் ஷிப்பிங் ட்ரெயின் டு டீகார்பனைஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, குளோபல் வார்மிங் அப்படின்ற என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடியது ஜிஎஸ் பேப்பர் 3ல். ஃபிலிம்ஸில் வர்றதுக்கு ரொம்ப ரேர். அதுக்கடுத்து இந்த நீட் டு ப்ரொடெக்ட் இந்தியாஸ் லிங்குஸ்டிக் செக்யுலரிசம் இருக்குல்ல, இதுவும் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே. லாங்குவேஜ் பற்றின விஷயங்கள். ஸோ ஃபிலிம்ஸில் வந்து ஃபேக்டாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் அடுத்து அந்த டெல்லி வாழ் மக்கள் வந்து எந்த அளவுக்கு சைபர் கிரைமுக்கு வந்து வல்னரபுளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவைப்படாது. அடுத்து பிஸ்னஸ் சைடில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ், அந்த எஃப்டிஏ டாக்ஸ் சொல்லியிருக்கு பாருங்கள், குட் ப்ரோக்ரஸ் ஆன் யூ எஃப்டிஏ டாக்ஸ் அப்படின்னு. ஸோ எஃப்டிஏனா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? முதல்ல ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எக்கனாமியில் பேசிக் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஓகேவா? ஆமாம், நீ எதை படித்தாலும் அதோட முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் படிச்சுக்கலான்ட்டுலாம் போயிடக்கூடாது. ஓகே. ஆமாம், சிவில் சர்வீஸில் முதல்ல இந்த நியூஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நியூஸை செலக்ட் பண்ணி படிக்கும்போது தான் ரெலவெண்ட்டான விஷயங்களை படிப்பீங்க, நாட்டுக்கு தேவையான விஷயங்களை படிப்பீங்க. தேவையில்லாத இதெல்லாம் வந்து விட்டுட்டு எது எது வேணும், நிர்வாகத்துக்கு எது தேவை அப்படின்றதுல தான் உங்களோட ஃபோக்கஸ் வந்துருக்கணும். ஓகே. அதை விட்டு அரசியல் நியூஸ் அது இதெல்லாம் சொல்லி படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு யூபிஎஸ்சியை குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஓகே. அடுத்தது, டெஸ்லா வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்தியாவில் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க, டெஸ்லா கார். ஸோ இது சம்மந்தமாக வந்து என்ன, மோட்டார் இதில் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்றது சம்மந்தமாக வரும். அதுக்கப்புறம் வந்து குளோபல் டெக்னாலஜி நம்ம ஊருக்கு எப்படி வருது அப்படின்றது பற்றின ஒரு ஒன்லைனருக்காக அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ரைட். அடுத்தது, யூரோப்பியன் யூனியன் 30% யூஎஸ் டேரிஃப் கொடுத்துருக்காங்க. அது இப்போதைக்கு தேவைப்படாது, இது படிக்க தேவையில்ல. ஓகே. அடுத்தது லெஃப்ட்டில் பாருங்களேன், சைனாஸ் மேஜர் கமாடிட்டி இம்போர்ட்ஸ் ஷோ ரைசிங் ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டி இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அப்புறம் வேர்ல்டு பேஜ். ஸோ வேர்ல்டு பேஜில் அந்த பிளேசஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். டமாஸ்கஸ், ஏப்ரில், பெய்ஜிங், டோக்கியோ, இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள், வெஸ்ட் பேங்க் விட்னஸ் லார்ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சின்ஸ் 1967 யுனைடெட் நேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் வந்து மெயினாக பாருங்கள். ஜாகிரபிக்கலாக ஏதாவது ஒரு இடம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை மேப்பில் பார்த்துடணும். ஓகே. அதுக்கடுத்தது லெஃப்டில், பிரேசில், சைனா, இந்தியா குட் பி ஹிட் ஹார்ட் பை கர்ப்ஸ், நாட்டோ சீஃப் சொல்லியிருக்காரு இல்லையா, அதை நல்லா படிச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ரைட் சைடில் பாருங்கள், ட்ரம்ப் எம்போல்டனிங் உக்ரைன் அண்ட்
உக்ரைன் அண்ட் டிலேயிங் த பீஸ். ட்ரம்ப் வந்து உக்ரைனை வந்து இன்னமும் பலப்படுத்தி தூண்டி விடுறாரு, அதே மாதிரி பீஸ் வந்து டிலே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். மற்றபடி ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் தான் மெயினாக தெரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான் வாஸ் டு டீப்பன் டைஸ் வித் சைனா ஆஸ் ஜைத் ஆர் மீட்னு இருக்குல்ல. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. ஸோ இண்டோ பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ், அதே மாதிரி பாகிஸ்தான் சைனா ரிலேஷன்ஸில் வந்து இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக பார்க்கப்படும். ஓகே, வேறு எதுவும் அதில் தேவைப்படாது. ம், வேறு இதெல்லாம் இல்லை. ஸோ மான்சூன் டெஸ்பேர்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இமேஜ் அப்பப்போ கொடுப்பாங்க. அதை ஹெட்டிங்கே அதோட கீழே பாட்டம் லைன் வந்து என்ன, ஃபுட் லைன் என்ன அப்படின்றத மெயினாக பாருங்கள். வேறு எதுவும் தேவைப்படாது. ஓகே, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே எதுவும் தேவைப்படாது. வேறு எதாவது இருக்கா அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு நியூஸ் செலெக்ஷன் வந்து முடியுது. இந்த ஆங்கிளில் படித்தாலே போதும், வேறு எதுவும் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அதனால் பொலிட்டிக்கல் நியூஸோ மற்ற சினிமா நியூஸோ இதெல்லாம் வந்து தொட வேண்டாம். நிர்வாகத்துக்கு மட்டும் நம்ம பார்த்துக்குவோம், அவ்வளோதான். ஓகே, அதுவும் பேசிக்லேருந்து போகணும். ஒரு நியூஸை படிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு புது புது வார்த்தைகள்லாம் இருக்கும். அப்படின்னா என்னன்றதை முதல்ல தெரியணும். அப்போ அதை படிக்கணும்னா ஸ்டாட்டிக் போர்ஷன் நல்லா படிக்கணும். என்சிஆர்டி டாபிக்ஸ்லாம் நல்லா படித்தாதான் இதில் வந்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு புரிதல் கிடைக்கும். ஏன்னா யூபிஎஸ்சியோட கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் செலெக்ஷன் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா உங்களோட பேத்வே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் படித்து ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஃபிலிம்ஸ்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரியா? அதனால் நேரடியாக நியூஸ் பேப்பர் படிங்க. உங்களுக்கு சிசாட்டோட அந்த காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே வளர்ந்து நல்லா வளரும். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ரிலையிங் அப்பான் எனி மேகசைன். மேகசைன்லாம் வந்து படிங்க, ஆனால் வந்து அதை ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. ஆனால் டெய்லி ஒரு 3/4 மணி நேரம் டு 1 மணி நேரம் வந்து நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? சிசாட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும், நமக்கு ஒரு புரிதலுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகே, ரைட். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, தேங்க்யூ.